சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு. நெல்லையில் அல்வா உற்பத்தி முடங்கியது. இருட்டுக்கடை அல்வா விலை உயர்ந்தது. சாந்தி ஸ்வீட்ஸ் உற்பத்தி நிறுத்தம். நெல்லை அல்வா பிரியர்கள் ஷாக். திருநெல்வேலி என்றதும் நினைவுக்கு வருவது அல்வாதான். சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அல்வா தயாரிப்பு முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இன்னைக்கு வரைக்கும் சரக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அல்வா தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி சிலிண்டர் எங்களுக்கு டீலர்லேருந்து வர வேண்டிய சிலிண்டர் வரல. இதனால் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 நாளாகவே தட்டுப்பாடாக இருந்துகிட்ருக்கு. 1-2 கொடுத்துக்கிட்டு சிக்கனமாக செலவழித்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம் கஸ்டமர் சைட்டுக்கு. இப்போ இன்றைக்கி தேவைக்கு இன்றைக்கி ஒரு 20% தயார் பண்ணுற அளவுக்கு சிலிண்டர் எங்கிட்ட இருக்குது. இந்த சிலிண்டர் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஸோ நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். வேறு மாற்று திட்டத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ சார் அல்வா நம்மகிட்ட எவ்வளோ இருப்பு இருக்குது சார்? இருப்பு இன்னைக்கு தேவைக்கு மட்டும்தான் இருக்கும். எவ்வளோ சார் இருக்கும்? அது எப்படி இருப்பு தேவை சொல்கிறது? எவ்வளோ இருப்பு நம்மகிட்ட டெய்லி எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் அல்வா? அதெல்லாம் வேண்டாம் சார். இது உங்களுக்கு இன்னைக்கு தேவைக்கு இருக்கும், அவ்வளோதான். பொதுவாக வந்து நம்ம எவ்வளோ இருப்பு இருக்குது பொதுமக்கள் வந்து ஏமாறுவாங்களா சார்? அவங்களுக்கு என்ன சொல்லுங்கள்? அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதான் பொதுவாக இருக்காதுன்னு சொல்லலாம். நீங்கள் பாரம்பரிய நம்ம கடை மொத்தம் எடுத்தாலே சாந்தி சுட்டு ஆகுவாங்க. வாஸ்தவம் தான் சார். அது எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. எல்லாம் பாக்கெட்டாக இருக்க முடியாதுல்ல. நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இப்போ அல்வாக்கு தருமணியில் வந்து பெரிய கடை நம்ம கடை வாஸ்தவம் தான். அரசுக்கு கோரிக்கை என்ன கோரிக்கை? சிலிண்டருக்கு தட்டுப்பாடெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா இதுக்கு மாற்று திட்டத்தை யோசிக்கணும். இனிமேல் தான் யோசிக்கணும். அது கொஞ்சம் சிரமம். நீங்கள் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க சார்? மாற்று வழி இது வரைக்கும் பண்ணலை சார். ஏன்னா இது வந்துக்கிட்டு இருக்கோம். ஓரளவு ஒரு வாரத்தில் சரியாயிரும் நம்பணும். வரல. இவ்வளோ ஹாலோவாகும்னு நானும் எதிர்பார்க்கல. மாற்று ஏற்பாடு பண்ணி எவ்வளோ நாள் ஆகும்? இப்போ மக்கள் மாற்று ஏற்பாடுக்கு நிறைய மிஷின்லாம் பார்க்குறோம். எல்லாமே உடனே யாருமே தரமாட்டேங்கிறாங்க. 15 நாள் ஆகும், 1 மாதம் ஆகுறாங்க. அவ்வளோ புக்கிங் இருக்குது. இந்த சிலிண்டர் தட்டுப்பாடானாலும் எல்லோரும் போய் இது பண்ணனால புக்கிங் ஃபுல்லாக இருக்குது. எதுவுமே மாற்று திட்டம் உடனே பண்ணுற மாதிரி இல்லை. விறகு போட்டு நம்ம தான் ரெடி பண்ணி பார்க்கணும். அது வரைக்கும் அல்வா என்ன பண்ண முடியும்? இல்லை அல்வா இல்லை அல்வா இல்லை இல்லை. இப்போ மக்களுக்கு வந்து என்ன சொல்ல நினைக்கிறீங்க? என்ன பண்ண முடியும் சார்? அல்வாயில் சிலிண்டர் தட்டுப்பாடு ப்ரொடக்ஷன் பண்ண முடியல, அவ்வளோதானே. வேறு எனக்கு இதில் ஒன்றும் ரகசியம் ஒன்றும் இல்லையே. சிலிண்டர் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ நாள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ ஒரு ஓரமாகவே மற்ற இடத்த பூரா நிப்பாட்டிட்டேன். ஒன்றுனா குறைச்சிக்கிட்டே தான் வந்தேன். பால்கோவா நிறுத்தினேன், ஸ்வீட்டை நிறுத்தினேன். ஒன்றுனா குறைச்சி அல்வா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம். ஸோ இன்னை வரைக்கும் தாக்கு பிடிச்சது அது. இன்றைக்கி ஹாலோவாயிரும்னு நினைக்கிறேன். எப்போ சார் நிறுத்துற? எப்போ ஸ்டாப் ஆகும் சார்? இப்போ இன்னும் ஒரு 10-10:30 மணிக்கு முடிஞ்சிடும். 10:30-11 மணிக்கு முடிஞ்சிடும். ப்ரொடக்ஷன் முடிஞ்சிடும், அவ்வளோதான். கடையில் சேல்ஸுக்கு இருக்கும். நாளை காலைல வரைக்கும் இருக்கும். மிஞ்சி போனால். அதுக்கப்புறம் இல்லை சில நேரம் இன்றைக்கி நைட்டே முடிஞ்சாலும் முடியலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சேல்ஸை பொறுத்து. அதுக்கப்புறம் சார் அதுக்கப்புறம் அல்வா இல்லை. அல்வா இல்லைன்னு எழுதிடுவோம், அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுறது? வேறு ஏதாவது மாற்றுத்திட்டம் வந்ததுன்னு தயாரிக்க முடியுமான்னு பார்க்கணும். இது வந்து உடனே பண்ணக்கூடியது இல்லை. வேறு இது மாற்றும் போது எங்கள் ஸ்டாஃப் அதுக்கு தக்கன செட் ஆகணும், குவாலிட்டி கிடைக்கணும், அதே மாதிரி வரணும், இவங்க பழகணும். நிறைய இருக்குது. எவ்வளோ சார் இது பாதிக்கப்படுவாங்கப்பா? எவ்வளோ ஸ்டாஃப்லாம் நிப்பாட்டிடுவீங்க? ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸ்டாஃப் நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன்னா சேவரி ஓடிக்கிட்டு இருக்கும்ல. அல்வா பிரிண்டருக்கு வந்து ஆள் இருப்பாங்களா? அவங்கலாம் வெயிட் பண்ணுவாங்க, உட்காந்துருப்பாங்க. வேறு என்ன பண்ணுறது? வேறு ஏதாவது வேலை பார்ப்பாங்க, வேறு ஏதாவது பார்ப்பாங்க. மாற்றி ஏற்பட கூடி சீக்கிரம் எத்தனை நாள் சார்? தெரியல, எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. சிலிண்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க போல. சரி 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 சரி. கவர்மெண்ட்டில் 50% சிலிண்டர் கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு ஜீவோ வந்திருக்குன்னு டீலர் சொன்னார். சரி. அப்படி அவங்க கொடுத்தாங்கன்னா வந்துடும். நாளைக்கே கூட தயார் பண்ணிடலாம்.